தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நாம் காண இருக்கும் திருவிழா சிவராத்திரியாகும். இது பல்குண மாதத்தின் தேய்பிறை 13 அல்லது 14ஆம் நாளன்று வருகிறது. சிவனுடைய ராத்திரி என்பது இதன் பொருள். சடங்குகள் குறிப்பாக இரவில் நடைபெறுகின்றன. சிவபெருமானை குறித்து நடைபெறும் விழா இது. இந்த நாளில் தான் பார்வதியுடன் சிவபெருமானின் திருமணம் நடைபெற்றது. இந்த நாளன்று ஜனங்கள் கடும் உபவாசம் மேற்கொள்கின்றனர். சில பக்தர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்துவதில்லை. இரவு முழுவதும் அவர்கள் கண்விழிக்கின்றனர். இரவு முழுவதும் சிவலிங்கமானது பால், தயிர், தேன், பன்னீர் போன்றவற்றால் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு முறை அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இதற்கிடையில் ஓம் நம சிவாய மந்திர பாராயணம் தொடர்ந்து நிகழ்கிறது. வில்வ இலை அர்ச்சனை சிவலிங்கத்திற்கு செய்யப்படுகிறது. லக்ஷ்மி வில்வ இலையில் வசிப்பதால் அவை மிகவும் புனிதமானவையாக கருதப்படுகிறது. புஷ்பதந்தரின் சிவமகிம்னா ஸ்தோத்திரம், ராவணனின் சிவதாண்டவ ஸ்தோத்திரம் போன்ற சிவஸ்தோத்திரங்கள் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் பாடப்படுகின்றன. ஜனங்கள் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாயத்தை உச்சரிக்கின்றனர். சிவராத்திரி என்று பூரண பக்தி மற்றும் மன ஒருமைப்பாட்டுடன் யார் சிவநாமங்களை சொல்கிறார்களோ அவர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். அவர் சிவலோகத்தை அடைந்து அங்கு ஆனந்தமாக இருக்கிறார். ஜனன மரண சக்கரத்தில் இருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். சிவன் கோவில்கள் இருக்கும் இடங்களில் யாத்ரிகர்கள் ஒன்று கூடுகிறார்கள். தொடர்வது சித்திரபானு மன்னனின் கதையாகும். மகாபாரதத்தின் சாந்தி பர்வதத்தில் அம்பு படுக்கையில் படுத்தவாறு பீஷ்மர் தர்மத்தை பற்றி கூறிய பொழுது மன்னன் சித்திரபானு மகா சிவராத்திரியை அனுஷ்டித்ததை கூறுகிறார். இக்ஷ்வாகு குலத்துதித்த மன்னன் சித்திரபானு ஜம்பு தீபத்தை ஆட்சி புரிகையில் ஒரு சமயம் மகா சிவராத்திரி என்று தனது மனைவியுடன் உபவாசம் அனுஷ்டித்தான். அஷ்டவக்கிர முனிவர் மன்னனின் தர்பாருக்கு விஜயம் செய்தார். மன்னவா, இன்று ஏன் விரதம் அனுஷ்டிக்கிறாய் என்று முனிவர் கேட்டார். ஏன் என்பதை மன்னன் சித்திரபானு விவரித்தான். அவனது பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை நினைவு கூறும் ஆற்றல் அவனிடம் இருந்தது. முனிவரே, என் முற்பிறவியில் நான் ஒரு வேடனாய் இருந்தேன். எனது பெயர் சுஸ்வரன். பறவைகளையும் விலங்குகளையும் கொன்று விற்பதுவே எனது தொழில். ஒரு நாள் காட்டில் விலங்குகளை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். இரவின் இருட்டில் அகப்பட்டு கொண்டேன். வீட்டிற்கு திரும்ப முடியாமல் ஒரு மரத்தில் ஏறி இருக்க இடம் தேடினேன். அது வில்வ மரம். அன்று ஒரு மானை நான் கொன்றேன். ஆனால் அதை வீட்டிற்கு கொண்டு செல்ல என்னால் முடியவில்லை. எனவே அதை கட்டி மரத்தின் ஒரு கிளையில் தொங்கவிட்டேன். பசியும் தாகமும் என்னை வாட்டியதால் இரவு முழுவதும் நான் விழித்திருந்தேன். பசியால் வாடி என்னை எதிர்பார்த்து காத்திருந்த எனது மனைவி மக்களை நினைந்து நான் கண்ணீர் விட்டேன். நேரத்தை கழிப்பதற்காக அந்த வில்வ மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே தரையில் போட்டுக் கொண்டிருந்தேன். பொழுது விடிந்தது. நான் வீட்டிற்கு திரும்பி மானை விற்றேன். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொஞ்சம் உணவு வாங்கிக் கொண்டேன். என் உபவாசத்தை முடிக்க இருக்கும் தருவாயில் யாரோ புதிய நபர் ஒருவன் என்னிடம் வந்து பிச்சை கேட்டான். அவனுக்கு முதலில் உணவளித்து பிறகு நான் சாப்பிட்டேன்.
மரணத் தருவாயில் நான் 2 சிவதூதர்களை கண்டேன். என்னை சிவலோகத்திற்கு இட்டுச் செல்வதற்காக அவர்கள் கீழே அனுப்பப்பட்டிருந்தார்கள். சிவராத்திரி இரவன்று நான் செய்த என்னை அறியாத பூஜையின் பலனை உணர்ந்தேன். அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது என்று சொன்னார்கள். நான் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. என் குடும்பத்தாரை நினைத்து நான் விட்ட கண்ணீர் அந்த லிங்கத்தின் மீது விழுந்து அதை கழுவியது. அன்று பகலும் இரவும் நான் உண்ணாது இருந்தேன். இவ்வாறு நான் என்னையும் அறியாது இறைவனை வழிபட்டேன். நான் இறைவன் சன்னிதானத்தில் வசித்தேன். வெகு காலம் தெய்வீக இன்பத்தை அனுபவித்தேன். இப்பொழுது நான் சித்திரபானுவாக பிறந்திருக்கிறேன் என்று கூறினான். மேற்காணும் கதையின் உட்பொருளை சாஸ்திரி ஆத்மநாதன் இருவருக்கிடையே ஆன உரையாடலாக மறைநூல்கள் எடுத்து காட்டுகின்றன. சாஸ்திரி கூறுகிறார், அது ஓர் உவமானம். அந்த வேடன் சண்டையிட்ட மிருகங்கள் காமம், குரோதம், பேராசை, மோகம், பொறாமை, வெறுப்பு போன்ற குணங்களாகும். காடு அடிமனம், புத்தி, ஆணவம், உணர்மனம் என்ற 4 பிரிவில் உள்ள மனத்தை குறிக்கிறது. இந்த மனத்தில்தான் இந்த கொடிய விலங்குகள் சுதந்திரமாக சஞ்சரிக்கின்றன. அவை கொல்லப்பட வேண்டும். நமது வேடன் அவற்றை துரத்தினான். ஏனெனில் அவன் ஒரு யோகி. நீங்கள் ஒரு யோகியாக திகழ விரும்பினால் அத்தகைய தீய குணங்களை வென்றாக வேண்டும். இந்த கதையில் வரும் வேடனின் பெயர் நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார். ஆத்மநாதன் அதற்கு பதிலாக, ஆமாம் ஆமாம், அவன் பெயர் சுஸ்வரன் என்று கூறினான். சாஸ்திரி தொடர்கிறார், அது சரி, இனிய குரல் என்பது அதன் பொருள். அந்த வேடனின் குரல் இனிமையானதாக இருந்தது. ஒருவன் யமம் நியமத்தை பழகி தனது தீய குணங்களை வெல்வானே ஆகில் அவன் யோகியின் சில புறச் சின்னங்களை பெற்று விளங்குவான். லகுவான உடல், ஆரோக்கியம், உறுதி, தெளிவான தோற்றம், இனிய குரல் ஆகியன முதல் சின்னங்களாகும். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் இந்த நிலை விரிவாக பேசப்படுகிறது. வேடன் அல்லது யோகி பல வருடங்களாக யோகத்தை பயின்று முதல் நிலையை அடைந்திருந்தான். எனவே அவனுக்கு சுஸ்வரன் என்ற பெயர் தரப்பட்டிருக்கிறது. அவன் எங்கே பிறந்தான் தெரியுமா என்ற வினாவை எழுப்புகிறார் சாஸ்திரி. அதற்கு ஆத்மநாதன், ஆம், அவன் காசியில் பிறந்தான் என்று கூறுகிறார். பிறகு சாஸ்திரி மேலும் தொடர்கிறார், யோகிகள் ஆக்ஞா சக்கரத்தை வாரணாசி என்று அழைக்கின்றனர். இது 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடமாகும். அது இடை, பிங்களை, சுஷும்னை என்ற 3 நாடிகளின் சங்கமமாக கருதப்படுகிறது. சாதகன் இந்த இடத்தில் மனத்தை ஒருமைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறான். அது அவனது ஆசைகளையும் கோபம் போன்ற தீய குணங்களையும் வெல்வதற்கு பெரிதும் உதவுகிறது. அங்குதான் அவன் உள்ளே தெய்வீக ஒளியை தரிசிக்கிறான். இதை கேட்ட ஆத்மநாதன், விறுவிறுப்பாக இருக்கிறதே, வில்வ மரத்தில் அவன் ஏறுதல் மற்றும் அவனது பல்வேறு பூஜை முறைகளை எவ்வாறு நீங்கள் விளக்குகிறீர்கள் என்று வினவ, அதற்கு சாஸ்திரி, நீங்கள் வில்வ இலையை எப்பொழுதாவது பார்த்ததுண்டா என்று கேட்கிறார். அதற்கு ஆத்மநாதன், ஒரு காம்பில் அதற்கு 3 இலைகள் உள்ளன என்று பதில் கூறினான். பிறகு சாஸ்திரி தொடர்கிறார், மரம் முதுகுத்தண்டை குறிக்கிறது. இலைகள் முப்பிரிவானவை. அவை சிவபெருமானின் முக்கண்களை குறிக்கும். அதுபோல் சந்திரன், சூரியன், அக்னி ஆகியவற்றின் செயற்களங்களான இடை, பிங்களை, சுஷும்னை நாடிகளை அவை குறிக்கிறது. அடியில் உள்ள நரம்பு மையமான மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்திற்கு பாம்பு ஆற்றலான குண்டலினி சக்தி மேல் எழும்புவதையே மரமேறுதல் குறிக்கின்றது. அது யோகியின் வேலை என்று கூறுகிறார்.
பின் ஆத்மநாதன், ஆமாம், நான் குண்டலினி போன்ற உடலின் பல்வேறு மனோமையங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். மேற்கொண்டு சொல்லுங்கள், மேலும் தெரிந்து கொள்ள ஆவலாய் உள்ளேன் என்றான். சாஸ்திரி தொடர்கிறார். சாஸ்திரியின் பதிலை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.